அந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியல. கானா ஒரு கல்யாணத்துல ஏசப்பாவை அழைச்சிருந்தாங்க. அவங்கள மட்டும் இல்ல, அவங்க அம்மாவை, அவங்க சகோதரரு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க. பந்தியில நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? லட்டெல்லாம் தருவாங்க. அங்க என்ன தந்தாங்க? திராட்சை ரசம் தந்தாங்க. திராட்சை ரசம் தரக்கல பற்றாக்குறை ஆயிடுச்சு. பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, ஏசப்பா கிட்ட எல்லாரும் வந்து ஏசப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் கம்மியா இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி. ஏசப்பா அவங்க அம்மா வராங்க. மரியாதை வந்து ஏசா என்ன பண்ணுங்க, திராட்சை ரசம் கம்மியா இருக்குது, எதனா உங்களால முடிஞ்சது செய்யுங்க. அம்மா நீ கம்முன்னு இரு, உங்களுக்கு என் வேலை ஒண்ணும் வரல, அமைதியாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உடனே அங்க இருக்கிறவங்க என்ன ஆச்சு, ஐயோ திராட்சை ரசம் கம்மி ஆயிடுச்சு, என் வீட்டு கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இல்ல என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு கல்யாணம் வச்சானா, சாப்பாடு நல்லாவே இல்ல, குழம்பு நல்லா இல்ல, அது மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட கேட்டாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னார்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, ஏப்பா அங்க எத்தனை ஜாடி இருக்குது? எத்தனை ஜாடி இருந்துச்சு? 6 ஜாடி. ஜாடி ஓடணும்னா எடுங்க, என்ன இருந்துச்சு? 6 ஜாடி இருந்துச்சு. எத்தனை ஜாடி இருந்துச்சு? நல்லா குடுறான், சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணு எடுத்து கொடுக்கற கண்ணு. என்ன இருந்துச்சு? 6 ஜாடி இருந்துச்சு. இப்ப சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாங்க, ஏப்பா இந்த 6 ஜாடியில என்ன பண்ணுங்க? தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வச்சுக்கிறீங்களா? தண்ணி எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் ஏதாவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி, தண்ணி கொடுங்க. ஒருவேளை இத இவரு ஏற்கனவே திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. டம்ளர் இருக்குங்களா? யூஸ் பண்ணிட்டு டம்ளரு, ஏன்னா இது எல்லாருக்கும் ஊத்தி வச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? ஆமா. அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது ஃபுல்லா திராட்சை ரசம் இருந்துச்சு, பாஸ்டர் என்ன பண்ணாரு, அப்படியே ஊத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப என்ன பண்ணாரு ஏசப்பா? ஏப்பா இதெல்லாம் ஊத்துங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழ் படிஞ்சு என்ன பண்ணாங்க, எல்லாத்துலயும் ஊத்துனாங்க. இப்போ ஊத்தகல, இது என்ன பண்ண போகுது? திராட்சை ரசமா மாறப்போகுது. அப்படியா? ஆச்சரியமாக்குது. பவுடர் உள்ள போட்டுக்கிறாங்க, வந்து பாரு. சரி, பவுடர் போட்டிருந்தா என்ன பண்ணுங்களா? இத முதல்ல சரி பவுடர்ன்றீங்களே, இங்க பாருங்க பவுடர்ன்றல, சரியா? இப்ப பாரு ஐயா, யாரு தைரியமா இருக்கிறீங்க? பரவாயில்ல, இத ஏசப்பா உண்மையாலும் திராட்சை ரசமா மாத்திருப்பாருன்னு சொல்றவங்க யாரு? ஐயா வாங்க, நீங்க வாங்க. இத பாருங்க, வெறும் தண்ணி தான். இங்க பாருங்க, சரியா? ஐயா இது கொஞ்சமா குடிங்க. எப்படி ஐயா இருக்கு? சரி, அவங்க யாருன்னா ஒருத்தங்க கிட்ட கொடுங்க. ஐயா வாங்க, ஒரு 3 வாலண்டியர் வாங்கினேன். இந்தாங்க, ஐயாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுங்க. அங்க ஐயா இந்தாங்க, ஐயா உள்ள இருக்கிறவங்க 2 பேருக்கு கொடுங்க. ஐயா உள்ள இருக்கிறவங்க, அங்க லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. மை கொடுங்க. இது எப்படி இருக்குது? திராட்சை ரசம் மாதிரி இருக்கா, இல்ல எதனா? இங்க வா, இந்தாங்க. எல்லாம் ஊத்துருவாங்க. அங்க அந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட சொல்லுங்க. அப்படி திராட்சை ரசம் இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா திராட்சை ரசம்? ஓகேவா? எதுவும் பவுடர் எல்லாம் இல்ல, இது ஒரு மேஜிக், சரிங்களா? இத கத்துக்கணும்னு விரும்புறவங்க என்கிட்ட வாங்க, கம்மி ஃபீஸ் தான், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான். தேங்க்யூ.